அதாவது ஐஐடியில் படிக்கணும் அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். அதில் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த வருஷம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? சரி, இந்த போன வருஷம் தான், இந்த வருஷம் அட்மிஷன் முடியல. நான் சொல்றது வந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸுங்கிற ஆன்லைன் டிகிரி, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் 2 ஆன்லைன் டிகிரி நம்ம நடத்துறோம். இது வந்து இதுக்கு வந்து ஜேஇ மூலமா வர வேண்டாம், அதுக்கு வந்து அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணா வந்தா போறோம். அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸ் எழுதி ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை பண்ணா போறோம். ஜேஇ அட்வான்ஸ்க்குள்ள ரேங்க் வாங்க வேண்டாம், ஜேஇ மெயின்ஸ் எழுதி ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆனாலே அவங்களுக்கு அட்மிஷன் ஆட்டோமேட்டிக்கா நாங்க கொடுக்குறோம். அது மாதிரி பாக்குறது கிட்டத்தட்ட இந்த வருஷம் போன வருஷம் கிட்டத்தட்ட 170 மாணவர்கள் அரசு பள்ளிகள்ல இருந்து வந்திருக்காங்க. அரசு அதே மாதிரி பிலோ பவர்ட்டி லைன் பாத்தீங்கன்னா 6000 கிட்டத்தட்ட 30,000 பேர் இப்ப இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ்ல என்ரோல் ஆயிருக்காங்க. அதுல 6000 மாணவர்கள் இந்த பிலோ பவர்ட்டி லைன் 5 லட்சத்துக்கும் குறைச்சு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 6000 பேர் இதுல படிச்சுட்டு இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து இந்த வருஷம் எவ்வளவு பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? லாஸ்ட் இயர் நீங்க ஒரு ஃபிகர் சொல்லியிருந்தீங்க, அது எவ்வளவு இந்த வருஷம்? நாங்க வந்து மொத்தமா தமிழக அரசு பள்ளிகள்ல இருந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் போட் டுகெதர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வரணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை. கிட்டத்தட்ட இப்ப அப்படின்னா வருஷத்துக்கு 250 பேர் வந்தாங்கன்னா அந்த 4 வருஷத்துக்கு 1000 ஆகும். 1000 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 1000 பசங்க அங்க படிக்கணுங்கிறது எங்களோட ஆசை. இப்ப அது 171 ஆயிருக்கு இந்த வருஷம், அதாவது 2023ல. 2024ல அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ், இன்னும் அட்மிஷன் முடியல, வரும் 250 டச் பண்ணணும், அதுதான் எங்களோட இலக்கு. நாள் முதல்வன் நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க தமிழ்நாடு கல்வி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட நிறைய நாங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2 இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ஒன்னு வந்து இந்த ஸ்கூல்ஸுக்கு போய் நம்ம பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பத்தி பேசுறது, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் பத்தி பேசுறது, அதுவும் நல்லா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர இப்ப வந்து இன்னொரு இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் இப்ப 252 ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு கிட்லயும் ஒரு ஸ்கூல்லயும் 400 பசங்க 9th 10th 11th 12th 100 இருக்கிற கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. அதனால அவங்க ஒரு வருஷமும் ஒரு 25 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. 100 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுப்பாங்க 12 வாரத்துக்குள்ள. பண்ணிட்டு அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல நல்ல கிரிப் இருக்கும். அவங்களுக்கு வந்து அடுத்தது மேல படிக்கிறதுக்கு அவங்க பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வெளில இடத்துல போய் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 252 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து 504 டீச்சர்ஸை கொண்டு வந்து அவங்களையும் ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கிளாஸ், இந்த ஆகஸ்ட் எண்ட்ல இருந்து கிளாஸஸ் இந்த ஆரம்பிக்கிறது. ஒரு 20 எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு எவாலுவேஷனும் பண்ண போறோம். ஸோ இது மாதிரி வருஷத்துக்கு 1 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 25,000 பேர் +2 முடிச்சுட்டு வருவாங்க. 25,000 பேர்ல ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5,000 அரசு பள்ளி மாணவர்கள் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹியூமன் கெபாசிட்டி பில்டிங். ஆல் ஓவர் இந்தியா இப்ப பாக்குறப்போ சென்னை ஐஐடியோட ரேங்கிங் வந்து என்ன லெவல்ல இருக்கு? ஆல் ஓவர் இந்தியால எங்களோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நாங்க நம்பர் 1 இருக்கோம். 8 வருஷமா கிட்டத்தட்ட அது இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல நம்பர் 1ல இருக்கும். ஸோ அதுதான். அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ரேங்கிங்ல இந்த வருஷம் நாங்க 150ல இருந்து 200க்குள்ள எதிர்பார்த்தோம். ஆனா 227. போன வருஷம் 285 இருந்தோம். அதுல இருந்து 227 ரேங்கிங் வந்தோம். ஆனா அது என்னமோ எனக்கு நாங்க எதிர்பார்த்தது 150ல இருந்து 200. எங்க அந்த ரேங்க் போறதுன்னு எங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட அந்த பரீட்சை வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் எழுதுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த கியூஎஸோட இப்ப பேசிட்டு இருக்கோம். எந்த இடத்துல வேர் வி ஆர் மிஸ்ஸிங்கிறது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அலுமினி டொனேஷன் அப்படிங்கிறது ஒரு 500 கோடி ஐஐடிக்கு கிடைச்சது. இந்த 500 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க? வரது ஐஐடி பொறுத்தவரையில் வரவு 8 செலவு 10. வரத்துக்கு முன்னாடி இப்ப நாங்க இந்த 228 கோடிங்கிறது போன 500 கோடியில சேர்த்திது. அதையும் சேர்த்து தான் போன வருஷம். அவர் போன வருஷம் அந்த டொனேஷன் கொடுத்தாரு, இப்ப வந்திருக்காரு, அதனால இந்த இனாகுரேஷன் பண்றோம். அது வரத்துக்கு முன்னாடியே அதோட செலவை நாங்க டிட்டர்மின் பண்ணி தான் பணத்தை எடுக்கிறோம். ஸோ அதனால இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட் போன வருஷமே 2,500 கோடி ரூபாய் எங்களுக்கு செலவாயிருக்கு ஆன் டிஃபரெண்ட் கிரவுண்ட்ஸ். நான் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப் 100, இப்போ 382 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு அட்டோர்னி ஃபீஸ் எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு இன்ஸ்டியூட் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா நிச்சயமா பணம் தேவை.
அந்த பணம் வந்து இது மாதிரியான காமதேனுன்னு சொல்ற இவங்களெல்லாம் தேஷ்பாண்டே, கிருஷ்ண கோபாலகிருஷ்ணன், பிரேம் வாத்சா, கிருஷ்ணா சிவுக்குலா, விஜய் வாத்வானி, இவங்கெல்லாம் நமக்கு அலுமினஸாக இருந்து அவங்கெல்லாம் இப்போ நிறையா நமக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி அப்புறம் நிறையா சிஎஸ்ஆர் டொனேஷன் வந்திருக்கு. இது மாதிரி பணம் இல்லைன்னா எந்த இன்ஸ்டிடியூஷனும் க்ரோ பண்ண முடியாது. இன்னைக்கு பணம்ங்கிறது கட்டாயமாக தேவை ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலே வர்றதுக்கு. ஆனால் ஐஐடி பொறுத்தவரையில் எல்லா வர பணமும் செலவு தான். எங்களுக்கு ஒன்றும் பேலன்ஸ் ஷீட்டில் நெகட்டிவாக தான் இருக்கும். அதாவது ஒரு வறுமை கோட்டில் இருக்காங்க, ஒரு கிராமப்புற மாணவன் இல்லை ஒரு அரசு பள்ளி மாணவர் ஐஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிலபஸில் மாற்றம் வேணுமா இல்லை அவங்களே முயற்சி பண்ணி மேலே வரலாமா? அதான் இப்போ பிஎஸ் டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு ரொம்ப சுலபமாக ஐஐடிக்கு வர்றதுக்கு ஒரு வழி. இங்கே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆன்லைன் கோர்ஸ் தான். ஆனால் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆன்லைன் கோர்ஸ் தான், ஹைபிரிட் கோர்ஸ் சிலது. பிடெக் கோர்ஸ் அளவு அதுவும் டஃப். அதோட வேலை வாய்ப்பும் பிடெக் கோர்ஸ் அளவு இருக்கு. ஓகே, அதனால எந்த விதமான உள்ள வந்தப்பறம் எந்த விதமான இது அவங்க அந்த 4 வருஷம் கழிச்சு தே பிகம் அலுமினஸ் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். ஓகே, இது ஒரு பார்ட். இது தவிர நாங்கள் கல்வி சக்தின்னு ஒரு ஸ்கீம் வச்சு இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 150 சென்டர்ஸ் மேலே இருக்கு. அதில் வந்து கிராமப்புறத்தில் போய் ஒரு டிவி, ஒரு கேமரா ப்ளஸ் ஜூம் கனெக்ஷன் போட்டு சாயங்காலம் 6லேருந்து 8 வரையில் 6லேருந்து 9 வரையில் 5லேருந்து 12 உள்ள பசங்களுக்கு அவங்க ஸ்கூலில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா அப்புறம் இது மாதிரி அலுமினை வந்து பேசி அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது, ஹையர் எஜுகேஷன் பற்றி பேசுறது, குறிப்பாக பேரண்ட்ஸோட பேசி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, பசங்களை மேலே படிக்க வைங்கன்னு மோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரியான சில கிராஸ் ரூட் லெவலில் நாங்கள் எஃபர்ட் எடுத்தாதான் இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஐஐடி வருங்கிறது சாத்தியம். அது பார்க்குறோம். இப்போ நிறைய இப்போ பிலோ பவர்ட்டி லைன் 5000-6000 பசங்க வந்திருக்காங்கிறது அவங்க ஐஐடியோட மாணவர்களாக வந்திருக்காங்க. அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்கன்னா அவங்க வந்து இது வாங்க, அது ஒரு நிச்சயமாக இது ஒரு ப்ராக்ரஸ் தான் பார்க்குறோம். தேங்க்யூ.